கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுத்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணில் அரசியல் பயின்று தமிழ்நாட்டின் அரை நூற்றாண்டு கால வரலாற்றை படைத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் கற்றுக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டும் திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் கழக தலைவர் தளபதி அவர்களின் பணிகளுக்கு தோளோடு தோள் நிற்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். திரளாக வந்திருக்கின்ற ஏறத்தாழ 1.5 லட்சம் BLA 2 BLCக்களை இங்கிருந்து பார்க்கிறேன். என்னுடைய நினைவுக்கு வருவது சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பீகார் தேர்தலுக்கு சென்றார். வாக்கு திருடர்களே, ஜனநாயகத்தை வாழ விடுங்கள் என்று தெருவிலே இறங்கி போராடினார். ஜனநாயகத்தை காப்பதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பதவியை வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் தெருவுக்கு வந்து போராடினார். அப்போது கூட பீகாரில் நீதி கிடைக்கவில்லை. சில நாட்கள் முன்னால் பார்த்தீர்கள், மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்றை செய்தார். உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். வாக்கு திருடர்களை அங்கே வெளிப்படையாக விமர்சித்தார். உச்ச நீதிமன்றம் அதிர்ந்து போனது. கேரளாவினுடைய முதலமைச்சர் கதறி கதறி அழுகிறார். தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. நாமும் ஒப்புக்கொள்கிறோம், தேர்தல் ஆணையம் திருட்டு ஆணையம் என்று. ஆனால் தமிழ்நாட்டில் கூச்சல் இல்லை, குழப்பம் இல்லை. திருடர்கள் இருக்கிறார்கள், ஆனால் திருடாமல் பார்த்துக் கொள்கிற ஒரு தலைவனை தமிழ்நாடு தான் பெற்றிருக்கிறது. அதனால் இத்தனை கூட்டம். அவருக்கு இந்த பெருமை கிடைப்பதற்கு காரணம் என்ன? முரசொலியில் எழுதினார், இந்த SIR என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பு ஆய்வை வேறு எந்த மாநில கட்சியும் எந்த தேசிய கட்சியும் செய்யவில்லை. கலைஞரின் உடன்பிறப்புகள், என்னுடைய தம்பிமார்கள், நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இந்த வெற்றியை உங்களுக்கு காணிக்கையாக்கி நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்ன உத்தம தலைவர் இன்றைக்கு தலைமையேற்று முதல் கூட்டத்தை, BLA கூட்டத்தை சென்னையிலே நடத்துகிறார். சென்னையிலே நடத்துவதற்கு அனுமதி தந்ததற்காக விழுப்புரம் மண்டலத்தின் சார்பிலும் சென்னை மண்டலத்தின் சார்பிலும் நானும் அண்ணன் MRK அவர்களும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை, நன்றியை நாங்கள் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். NR இளங்கோ அவர்கள் இங்கே வந்து உரையாற்றிருக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு காரணமாக அவரால் வரவில்லை. அதற்கு வழிவகை செய்தாரே, அதற்காக மட்டும் அவர் மீண்டும் வர வேண்டும்? இல்லை. நாடாளுமன்றத்திலே நானும் அண்ணன் TR பாலு அவர்களும், நான் 25 ஆண்டு காலம் இருக்கிறேன், அண்ணன் TR பாலு 30-35 ஆண்டு காலம் இருக்கிறார். நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்றிய காரணத்தினால் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இத்தனை திட்டங்களும் தருகிறார் ஒரு முதலமைச்சர், அவரை மீண்டும் தேர்ந்தெடுங்கள் என்று உங்களை கேட்பதற்காக நான் வரவில்லை. அதுவும் வேண்டும் தான். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இனம், தமிழ் மொழி. கலைஞர் சொன்னாரே, முதலாக கவிதை ஏறி, யாப்பின்றி போனாலும் போகட்டும் என் கவிதை, நம் நாடு மொழி மான உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை என்றால், வாய்ப்பின்றி போனாலும் செய்யுள் கற்க, நெஞ்சில் ஊறுகிற உணர்ச்சிகளை வரிகளாக்கி கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு தமிழ் தந்தை என்று சொன்னாரே, அந்த தமிழை கீழடியாகட்டும் பொருணையாகட்டும் மீட்டு தந்திருக்கிறாரே இந்த முதலமைச்சர், அதற்காக அவர் மீண்டும் தொடர வேண்டும் சொல்கிறோமா? வேண்டும். அதற்காக மட்டுமல்ல நண்பர்களே, உங்களுக்கு நான் டெல்லி பட்டணத்தில் இருந்தவன் என்ற முறையிலே நானும் அண்ணன் TR பாலு என்று சொல்லுகிறேன். இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், இந்த அரங்கில் இத்தனை பேரும் இருக்கிறோம். 1947 சுதந்திரம் தர வேண்டும் என்று முடிவு செய்ததற்கு பிறகு 1946 அரசியல் நிர்ணய சபைக்கு அந்த உத்தரவை தந்தார்கள். நாங்கள் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறோம். பீரங்கி முனையிலே பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தது, ஆனால் நீங்கள் எப்படி ஆளப்போகிறீர்கள், உங்கள் அரசியல் சட்டம் என்ன என்று கேட்ட நேரத்தில் பண்டித ஜவஹர்லால் நேருவும் அம்பேத்கரும் வல்லபாய் பட்டேலும், ஏன் எதிர்த்தரப்பில் இருந்த பிரசாந்த் முகர்ஜியும் எல்லோரும் சேர்ந்து எழுதிய அரசியல் சட்டத்தில் தான் எத்தனை மதங்கள், எத்தனை சாதிகள், எத்தனை மொழிகள், எத்தனை பழக்க வழக்கம், எத்தனை பண்பாடு, எத்தனை உடை, இத்தனை வேற்றுமைகளையும் ஒற்றுமையாக வைத்து நாம் எப்படி நம்மை ஆண்டு கொள்ளப் போகிறோம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டத்தில் தாழ்த்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, பிற்படுத்தப்பட்டவருக்கு உரிமை இருக்கிறது, மொழி சிறுபான்மை மக்களுக்கு உரிமை இருக்கிறது, மகளிருக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம், அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்தை உருவாக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன், எல்லாம் தவறு செய்தால் கேள்வி கேட்பதற்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், இத்தனையும் தந்திருக்கிற அரசியல் சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் ஒற்றை ஆட்சியை கொண்டு வருவோம், மத ஆட்சியை கொண்டு வருவோம், தமிழுக்கு மட்டுமல்ல எந்த மொழிக்கும் அடையாளம் இருக்காது, ஒரே மொழி ஒரே மதம் என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பதில் சொல்லக்கூடிய மட்டுமல்ல, தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒரு தத்துவ தலைவன் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மாமனிதர் தான். இவரை விட்டால் ஆள் இல்லை. அதனால் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.